சிவ சிவ அன்பே சிவமான கட்டாளையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனி ஏற வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விஜயலட்சுமி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வேற்றியம்மா நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. சரி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, காரடையான் நோம்பின் மகிமை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்ற சிவசிவ அன்பே சிவம் டெலி சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். காரடையான் நோன்பு, இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்துக்கள் பண்டிகை. இப்ப நம்ம கொண்டாடுகின்ற அத்தனை பண்டிகைகளும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக, தீபாவளிக்கா இருக்கட்டும், இப்ப பொங்கலை பத்தி பேசணும், அதே மாதிரி தீபாவளியை பத்தி பேசுறோம், கார்த்திகை பத்தி பேசுறோம், நவராத்திரியை பத்தி பேசுறோம். அப்ப ஒரு பண்டிகைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்ன பண்டிகை எந்த சமயத்துல வரணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணி, இந்த காலத்துல இந்த பண்டிகை நடக்கணும் அப்படின்னு. இப்ப புதுசா நெல்லு விளைஞ்சி வர்ற சமயத்துல நமக்கு பொங்கல், அந்த புது நெல்லை வச்சு பொங்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கார்த்திகை மாசம் அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த சமயத்துல விளக்கெல்லாம் போடணும் அப்படிங்கிறதுக்காக கார்த்திகை அந்த மாதிரி விளக்கு பொருத்தணும் அப்படின்னு. அப்ப ஒரு 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 பண்டிகைக்கும், நம்ம இந்துக்கள் பண்டிகைக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்படுது. அப்ப இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது என்ன, இதுக்கு எதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரோம், இந்த நோன்புல இத பெண்கள் தான் செய்யறாங்க, இந்த நோன்புல அப்படி என்ன விசேஷம், இத செஞ்சா நமக்கு என்ன பலன் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஏன்னா இந்த நோன்பு நோன்பு விரதம் இருந்து செய்யறோம். அந்த நோன்பு இப்போ ஒவ்வொன்றும் சோமவார விரதம் இருக்கிறோம், கார்த்திகை விரதம் இருக்கிறோம், அதே மாதிரி சஷ்டியில விரதம் இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா என்ன காரணம், எதுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த ஒவ்வொரு நோன்புலையும் சொல்றோம். ஒரு விரதத்திலையும் எதுக்காக அந்த விரதம் இருக்கிறோம். இந்த காரடையான் நோன்பு அப்படின்னா இதுக்கு எட்ட காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது காரரிசி கொண்ட அடை செஞ்சு அந்த நோன்புல படைக்கிறது. அதனால இத காரடையான் நோன்பு அப்படின்னு. ஏன்னா விசேஷமா அது போல படைக்கணும் அப்படிங்கிறதுனால என்னென்ன படைக்கணும், எப்படி செய்யணுங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, இத எந்த மாதத்துல இத நம்ம கொண்டாடணும் அப்படின்னு ஒரு டைம் நமக்கு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, மாசி மாதமும் பங்குனி மாதமும், அதாவது மாசி மாதம் முடியணும், பங்குனி மாசம் ஆரம்பிக்கணும். அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்துக்குள்ள, அதாவது இந்த மாசி மாதம் முடியிற நேரமும் பங்குனி மாதம் ஆரம்பிக்கிற நேரமும் அப்ப இந்த பூஜையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பூஜைக்கான நேரம் குறிப்பிட்டிருக்காங்க நமக்கு. அதுலதான் நம்ம செய்யணும் இந்த பூஜையை அப்படின்னு. அதே மாதிரி இதை யாரு முன்னாடி செஞ்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியவான் சாவித்திரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பத்தினி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும் போது சாவித்திரியை தான் நம்ம சொல்றோம். அப்ப அந்த மாதிரி சொல்லும் போது அவங்களாலதான் இந்த நோன்பு வந்தது. அதுக்கப்புறம் எல்லா பெண்களும் இந்த நோன்பை செஞ்சாங்க, அந்த பலனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு. சரி, யார வணங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு காமாட்சியை வணங்கணும். ஏன்னா இப்ப நம்ம வீட்டுல விளக்கு பொருத்துறதே பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பொருத்துவோம். இல்லைன்னா பார்வதிய தேவிய வணங்கலாம் அப்படின்னு. இந்த 2 தெய்வங்களுக்கு தான் இந்த நோன்பு விரதம் சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இதுல ரொம்ப விசேஷமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் கயிறு. இப்ப ஒவ்வொரு இதுவும் பொங்கல்னாக்கா நம்ம அரிசி அந்த மாதிரி பொங்கல் பண்ணி சாப்பிடுறோம், அந்த மாதிரி தீபாவளினா பலகாரங்கள் பண்ணி சாப்பிடுறோம். இதுல ரொம்ப விசேஷம் என்ன, இந்த நோன்புக்கே என்ன விசேஷம் அப்படின்னா மஞ்சள் சரடு, அதாவது நோன்பு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பாக்குறோம்.
அது மாதிரி நாள் நேரம், அதாவது மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணையும் நேரம். இத என்ன சொல்றாங்க அப்படின்னா சங்கரமணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இணையிற நேரத்தை வந்து சங்கரமணம். அது இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி இந்த நோன்பு விரதம் இருக்கிற நேரம் அப்படின்னு நமக்கு குறிச்சு கொடுத்திருக்காங்க. சனிக்கிழமை அப்படின்னு. ஆகாதவங்க அப்படின்னா இந்த நோன்பை இருந்து இந்த இந்த கயிறை வந்து கட்டிக்கணும். இப்ப திருமணம் ஆனவங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே அவங்க வந்து கயிறு கட்டியிருப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க, புது தாலி, அந்த தாலியையும் வந்து மாத்திர நாளாவும் இந்த கடையானவங்க இந்த விரதத்துல தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா இப்ப தாலி கயிறு இப்ப முக்காவாசி பாத்தீங்கன்னாக்கா தாலி கயிறு அப்படிங்கறதே நிறைய இடத்துல இல்லாம இருக்கு. கிராமங்கள்ட்ட மட்டும்தான். அதுவும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா சங்கிலியும் சேர்த்து போட்டு அந்த தாலி கயிறையும் மஞ்சள் கயிறையும் போட்டுக்கிறாங்க. சிட்டி சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா யாரு திருமணமானவங்க யாரு திருமணம் ஆகாதவங்கன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா எல்லாரும் ஒத்த செயின் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப ஆனா கிராமத்துல இப்பயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடி மாசத்துல வந்து தாலி பெருக்கி போடுறது, அது மாதிரி மஞ்சள் கயிறு மாத்திக்கிறது, அதே மாதிரி இந்த நோம்புல சரடு வச்சு போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி கிராமத்துல உள்ளவங்க எல்லாமே இன்னும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓரளவு எல்லா இடத்துலயும் இந்த கரடையான் நோன்புங்கிறது எல்லா பெண்களும் யாரெல்லாம் வந்து விரும்புறாங்களோ, யாரெல்லாம் வேண்டிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த நோன்பை செய்யறாங்க அப்படின்னு. உணவுப் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அரிசி, மாவு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெல்லம், தேங்காய் இத போட்டு தயார் பண்ண ஒரு உணவு. அதாவது அடை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது இனிப்பு அடையாவும் இருக்கலாம். அது மாதிரி கார அடையாவும் 2மே செய்யறாங்க. 2மே செஞ்சு அந்த நோன்புக்கு அந்த விரதத்துக்கு அம்பாளுக்கு முன்னாடி வச்சு படைக்கிறது. அதுக்கு அடுத்தது பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியமா இருக்கணும். அதாவது பெண்களோட ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண்ணு ஆரோக்கியமா இருந்தாதான் அவ அந்த குடும்பத்தையே நடத்திக்கிட்டு போக முடியும். ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கா அப்படின்னா அந்த குடும்பமே என்ன ஆகும், எல்லாரும் படிக்கிறதுக்கு ஒரு வழிவாய்க்கும். அதனாலதான் சொல்லுவாங்க பெண்களை வந்து குடும்ப தலைவி அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் கணவன் படிச்சிருந்தாலும் என்னதான் வேலை செஞ்சாலும் ஒரு குடும்பத்தை பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்ணு தான் பாக்குறா. அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா ஆரோக்கியம் முக்கியம். அவ ஆரோக்கியமா இருந்தாதான் மத்தவங்களெல்லாம் அவ என்ன செய்வா, நல்லா பார்த்துட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதோ இல்ல அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு போறதோ. அவ ஆரோக்கியமா இருந்தாதான் எல்லாமே நடக்கும். இன்னும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் வந்து செயல்படுறதே ரொம்ப கஷ்டமாயிரும். அதனாலதான் பெண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம் முக்கியம். அப்ப அந்த ஆரோக்கியத்தை வேண்டறதுக்கும் இந்த நோன்பை தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதுக்கடுத்து செல்வ வளம். என்னதான் வந்து ஆரோக்கியமா இருந்தா கூட பணம் இருந்தாதான் எதையும் நம்ம வழி நடத்தி போறதுக்கு, ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு, இல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை வாழுறதுக்கு இது கண்டிப்பா பணம் தேவை. அப்ப அதுக்கு தகுந்த பொருளாதார நிலை நமக்கு வேணும். அப்ப அதுக்கான சந்தர்ப்பமும் நமக்கு வேணும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விரதங்கள்லாம் இருந்தாதான் நமக்கு அந்த செல்வ செழிப்பு. இப்ப லட்சுமின்னு சொல்றோம் பாத்தீங்களா, லட்சுமி வந்து பெண் தெய்வம் தான். அப்ப அந்த பெண் தெய்வத்தை கேட்டுதான் நம்ம என்ன செய்யறோம், அந்த செல்வத்தை நமக்கு வரவழைச்சிடும். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, என்னதான் திருமணம் ஆனாலும் சரி, என்னதான் கல்யாணம் ஆனாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, கணவனோட சேர்ந்து வாழுற வாழ்க்கை தான் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை. அப்ப அந்த கணவன் எப்படி இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும். அவனும் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப நாள் அவனும் வந்து என்னது தீர்க்கமா ஆயுள் இருக்கணும். அப்பதான் வந்து அவளுக்கும் சமுதாயத்துல மரியாதை. அப்ப அதுவும் நமக்கு தேவை. அப்ப இதெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா இந்த நோன்புல வந்து நம்ம விரதம் இருந்தா இதெல்லாம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வழிபாட்டு முறை இதை எப்படி செய்யணும் அப்படின்னு. இப்ப 14ஆம் தேதின்னு சொல்லிட்டோம். அப்ப 14ஆம் தேதி காலையிலேயே பெண்கள் என்ன செய்யணும், எழுந்து அது வந்து கல்யாணம் ஆன பெண்ணா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்தது திருமணத்துக்கு தயாரா இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த விரதத்தை வந்து செய்யலாம். காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு நம்ம சாதாரணமா எப்போதும் நம்மளோட தினசரி வேலைகள் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா பூஜை செய்ய போகணும். இப்ப கணவனுக்கு உள்ள பணிவிடையா இருக்கட்டும், இல்ல குழந்தைங்களுக்கு உள்ள பணிவிடையா இருக்கட்டும், அதெல்லாம் முடிச்சிட்டு பூஜைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். அப்ப நல்ல நேரம் பார்த்து ஏற்பாடு பண்ணணும். எப்படி இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம விரதமா இருக்கணும். யாரு பூஜை பண்றாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, காலையில இருந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம விரதம் இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா
இப்ப சின்ன பிள்ளையா இருந்தா விரதம் இருந்தா ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ஆனா அதே ரொம்ப வயசானவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்களால விரதம் இருக்க முடியாது. அப்ப என்னன்னா நீராகாரமா ஒரு ஜூஸோ, இல்ல ஒரு இளநீரோ அந்த மாரி பருகிக்கலாம். இல்ல பூஜை பண்ண பிறகு ஏதாவது பழமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாரி. அது முடியாதவங்க அந்த மாரி அந்த இத நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்ப எப்படி அந்த இத அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழை இலைய இப்ப அம்பாள் படத்த வைக்கணும். காமாட்சி அம்பாளோ, இல்ல பார்வதியோ ஒரு படம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கும்பம் வைக்கணும். கும்பம் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலைய வாழை இலைய விரிச்சு, அதுல பச்சரிசிய கொட்டி, அது மேல ஒரு பித்தளையோ, இல்ல வெள்ளியோ, ஒரு சில்வர் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கும்பம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, சில்வர் குடத்த சில்வர் சின்ன குடம் அப்படியெல்லாம் வச்சு பயன்படுத்துவோம் நாங்க. அத மாரி பயன்படுத்தவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, ஒண்ணு நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா, வெள்ளியில உள்ளது நமக்கு வசதி இருந்தா பண்ணணும். இல்லன்னா பித்தள குடம். இததான் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? கும்பம் வைக்கணும். அப்ப அந்த பச்சரிசி மேல இந்த கும்பத்த நம்ம பொருத்தணும். இந்த கும்பத்துக்குள்ள என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல நீர் அத விடணும். அப்புறம் அந்த கும்பத்துல போடுறதுக்குன்னே பச்சை கற்பூரம், நன்னாரி வேரு இத மாரி எல்லாம் இருக்கும். அந்த கும்ப பொருள் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. அத உள்ள போட்டு ஃபுல்லா தண்ணி தண்ணி இது பண்ணிடணும். இப்ப இதுக்கு மேல நம்ம நம்மள்ட்ட வசதி இருந்ததுன்னா, ஆ அந்த அம்பாளோட அதாவது மகாலட்சுமி, அம்பாள் பிரதிமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அம்பாளோட முகம். அது இருக்கும் சில பேர் வீட்ல. நவராத்திரி எல்லாம் செய்றவங்க வீட்ல இருக்கும். அப்ப அது மேல என்ன செய்யலான்னா, இந்த மாவிளையெல்லாம் வச்சுட்டு, அது மேல அந்த அம்பாளோட பிரதிமைய வச்சு, அத சுத்தி அந்த கும்பத்த சுத்தி என்ன செய்யலான்னா, ஒரு வஸ்திரம் அம்பாளுக்குள்ள ஒரு புடவ. அந்த மாரி சின்னதா எப்படி கட்ட முடியுமோ, அத மாரி கட்டிக்கிட்டு, மேல அம்பாளோட படம் அந்த பிரதிமைய வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு பூவெல்லாம் வச்சு செய்யலாம். இல்ல எங்களுக்கு அந்த மாரி பிரதிமைலாம் இல்ல அப்டின்னாக்கா, அந்த கும்பத்து மேல தேங்காய வச்சு, மாவிளையெல்லாம் வச்சு, அதுக்கு மாலை போட்டு கூட சாதாரணமா செய்யலாம். எப்படி வேணாலும் அத செய்யலாம். நம்ம வசதிய பொறுத்து தான். சில பேர் பாத்தீங்கன்னா, அந்த பிம்பத்துக்கு, அந்த அம்பாளோட பிம்பத்துக்கு பாத்தீங்கன்னா, நெறைய நகையெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிற நகையெல்லாம் போட்டு அலங்கரிச்சிருப்பாங்க. அப்படியும் செய்யலாம். அதுலயும் தப்பு கிடையாது. இல்ல நகை இல்லாதவங்க சும்மா சாதாரணமா மாலை மட்டும் போட்டு அப்படியும் அலங்காரம் பண்ணி செய்யலாம். அப்படி செய்யும்போது, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னொன்னு என்ன வைக்கணும் அப்படின்னா, சரடு. மஞ்சள் சரடு. அதுதான் ரொம்ப முக்கியம். இது பாத்தீங்கன்னா, எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்ல எத்தன பெண்கள் இருக்காங்களோ, இல்ல நீங்க எத்தன பெண்கள கூப்ட்டுருக்கீங்களோ, இப்ப பக்கத்து பக்கத்து வீட்லலாம் செய்யல, நம்ம தான் செய்றோம் அப்படின்னாக்கா, பக்கத்துல இருக்கிற சுமங்கலி பெண்கள எல்லாம் கூப்பிடலாம். அப்ப அந்த கயிற நம்ம என்ன பண்ணணும், எத்தன பேர் கூப்பிடுறோமோ, அத்தன கயிறு நம்ம தயார் பண்ணிக்கணும். அது பாத்தீங்கன்னாக்கா 5, 7, 9, 11, 21 அந்த மாரி நம்ம எத்தன பெண்கள கூப்பிடுறோம், அதுக்கு தகுந்த மாரி. இப்போ அந்த கயிறுமே எப்படி எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு முடி போடணும் அதுல. எத்தன முடி போடணும் அப்படின்னா, 9 முடி போடணும். குட்டி குட்டியா முடிச்சு அப்படி சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாரி போட்டு, அந்த கயிறையும் என்ன செய்யணும், அந்த அம்பாள் மேலேயே அந்த அந்த கும்பம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கும்பத்து மேலேயே அந்த கயிறையும் சாத்தி வச்சிரணும். இது அலங்காரம் பண்றது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெய்வேத்தியமா. நெய்வேத்தியமா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். அதாவது மாவு, அதுக்கு அடுத்தது வெல்லம், அதுக்கு அடுத்தது தேங்காய் இதெல்லாம் போட்டு செஞ்ச அடை. அதாவது இனிப்பு இனிப்பு கலந்து இனிப்பு அடையும் செய்யலாம். அதே மாரி காரம் உள்ள கார அடையும் செய்யலாம். அந்த மாரியும் செஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பூஜைக்கு வைக்கலாம். அம்மா கொஞ்சம் இது கேக்குதா? மட்டும் இல்ல. ஆ உங்களுக்கு கேக்குதா? அப்ப அந்த மாரி பண்ணிட்டு, நம்ப என்ன பண்ணணும்னாக்கா, அந்த அந்த விரதம் இருக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு, இதுக்கு அடுத்தது வெண்ணெய். அதாவது வெண்ணெய அந்த அடை மேல வைக்கணும் நம்ப. அப்ப அந்த அடை மேல வைக்கும்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பூஜை எப்போதும் போல பெண்கள் பூஜை பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாரி பூஜை நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, "உருக்காத வெண்ணெயும், உவப்பான கார அடையும் நான் தருவேன். ஒரு காலும் என்னை விட்டு என் கணவர் நீங்காது இருக்க வேண்டும்." அப்படின்னு வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு ஒரு மந்திரம். என்ன மந்திரம் அப்படின்னு பாருங்க. "தோரம் கிருஷ்ணசாமி சுபகே ஹரித்ரம் தாராம் யகம் பார்த்துகு ஆயுஷ சித்தியர்த்தம் சிப்ரித பவ சர்வதா" அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லலாம். தெரிஞ்சா சொல்லலாம். இல்லைன்னா அந்த மேல உள்ள தமிழ் இதை மட்டும் சொல்லலாம். சொல்லிட்டு
பூஜைய நம்ம வந்து எப்போதும் போல அஷ்டோத்திரம் படிக்கலாம், இல்ல மகாலட்சுமி அஷ்டகம் பண்ணலாம். எது வேணாலும் நமக்கு தெரிஞ்ச அம்பாள் இது வந்து எல்லாமே படிக்கலாம். அப்படி படிச்சுட்டு, இந்த வேண்டுதல வச்சுட்டு, அதுக்கு அடுத்தது வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யலாம்னா, இந்த கயிற வந்து குடுக்கணும். குடுத்துட்டு, அந்த மங்கள பொருள்கள் இருக்கு பார்த்தீங்களா? பூ, பழம் அதெல்லாம் வச்சு குடுக்கலாம். அதே மாரி பெரியவங்க யாரு மூத்தவங்களோ, அந்த குடும்பத்துக்கு யாரு மூத்தவங்களோ, அவங்க கால்ல நம்ம விழுந்து, நம்ம என்ன பண்ணலாம்? அ ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, அந்த கயிற வாங்கி அவங்களே கட்ட சொல்லி நம்ம கட்டிக்கலாம். சரி பெண்கள்லாம் யாரும் இல்ல. அப்ப ஒரு வீட்ல ஹஸ்பண்ட், ஒய்ஃப் தான் இருக்காங்க அப்டின்னா, அப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்ணலாம்? அந்த பெண்ணுக்கு கட்டி விடலாம். அதே மாரி சின்ன பொண்ணுங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து பெரியவங்கள்ட்ட கட்டிக்கலாம். அதே மாரி வந்திருக்க எல்லாருக்கும் அந்த மாரி அந்த விமர்சையா அந்த மங்கள பொருள்கள்லாம் குடுத்து, இந்த மஞ்ச கயிறையும் கட்டி விட்டு அவங்களுக்கு நம்மளால என்ன முடியுதோ, ஒரு ஜாக்கெட் பிட்டோ, இல்ல ஒரு புடவ எடுத்து குடுக்கறது, வசதிய பொறுத்து இதெல்லாம் குடுத்தோம்னா, நமக்கு வந்து என்ன ஆகும்? கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த நோன்ப வந்து எல்லா பெண்களும் கடைபிடிச்சு, அவங்கவங்க கணவர் வந்து தீர்காயுசா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு, இந்த உருகாத வெண்ணெய நான் உனக்கு குடுத்தேன். என்னை எப்போதும் நீங்காத கணவரா அவர் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, எல்லா பெண்களும் இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. சிவாய நம.